எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி மனோகரியை பற்றின விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்துமதி ஆவி செம்ம கோவத்தில் மனோகரியை முறைக்கிறாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் எழில் ரூமில் வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக இந்து வராங்க. எப்போ பார்த்தாலும் என்னையே நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, சரி நான் கொஞ்சம் நேரம் உங்கள் மடியில் படுத்து உங்கள் கூட லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப மடியில் படுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி ஆவி. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து டோரை தட்டி மனோகரி உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே இவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த நேரத்துக்கு நம்ம ஹஸ்பண்ட் ரூமுக்கு வரா அப்படின்னு செம கோவத்தில் இருக்காங்க. நம்ம சுடர் புடவை வாங்கினதுக்கே செம கோவப்பட்டவங்க அவங்க கண்ணில் வந்து உட்காந்துட்டு இருந்த இந்துமதியாவே டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. அவங்க கண்ணில் வந்து ரொமான்டிக்காக பார்க்க ஆரம்பித்தோடனே செம கோபமாயிடுறாங்க இந்துமதி. அப்படியே வந்து மனோகரியை வந்து ஃபோனை வந்து கொடுக்குறாங்க எழில்கிட்ட. கொஞ்சம் முக்கியமான கால் வந்திருக்கு பேசு அப்படின்னு சொன்னோன்னே எழில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எழில் வந்து பெருசாக கவனிக்காதனால இந்துமதி ஆவி வந்து கரெக்டாக மனோகரியை நோட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னது நம்ம ஹஸ்பண்டை இவ சைட் அடிக்கிறா, இது தப்பாச்சே, இவன் வந்து இத்தனை நாள் நம்ம கவனிக்காமல் விட்டுருந்துருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தோன்னே செம புல்லரிக்கிற மாதிரியே சீன் இருந்துச்சுன்னு சொல்லலாம். மனோகரி லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. மனோகரி வந்து பயப்படுறாங்க. இந்த பக்கம் வந்துடுறாங்க இந்துமதி. இந்துமதியோட ஆவி சுற்றி சுற்றி வந்து அவங்க கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. பார்க்குற பார்வையிலே கண்டுபிடிச்சிட்டாங்க மனோகரி வந்து சரியான வில்லி தான், இவ வந்து நம்ம ஹஸ்பண்டை வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்து ஆவி வந்து செம கோவத்தில் இருக்காங்க. முதல்ல வந்து இவ்வளோ வீட்டை விட்டு துரத்தணும், நம்ம வந்து சுடர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கணும்.